பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. என்னை உயர்த்தினவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை உயர்த்தினவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை குணமாக்குபவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை குணமாக்குபவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தரும் ஆமென் மாட்சிமை நிறைந்தவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா. நீர் பரிசுத்தரும் மாட்சிமையும் மகிமையும் நிறைந்தவருமாயிருக்கிறீர். என் தகப்பன் தம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படி ஆண்டவரே எங்களை முழுமையுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஷபரபரபலரதியாந்தனா, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே
தேடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே கலிகூறுவேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே கலிகூறுவேன், கலிகூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிபாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிபாடுவேன், துதிபாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உம் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். வாஞ்சையோடு என் தேவனே, என் இயேசுவே, சத்தத்ரானா உம்மையே நேசிக்கிறேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கின்றேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கின்றேன், தியானிக்கின்றேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உள்ளமும்
என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிபாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிபாடுவேன், துதிபாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே கலிகூறுவேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே கலிகூறுவேன், கலிகூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஆண்டவரே, நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். உண்மையிலேயே நேசிக்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். அதுல பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார். 15வது வசனம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே கேள்விய 3 நேரம் கேட்டார். 17 வாசி. யோனாவின் இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, 17 இரண்டாந்தரம் கேட்டாரு. 3ஆந்தரம் 17. மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே, பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கேள்விய ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பேதுரு 2 நேரம் சொல்றார், ஆண்டவரும் 2 நேரம் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றார். யோவான் 21வது அதிகாரம். யோவான் 21வது அதிகாரத்துல 15ல இருந்து 17 வசனம் வாசிச்சோம். பாருங்க, இயேசு ஒருவேளை நம்மை பார்த்து இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பாரானால்
இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பாரானால் நாம் என்ன செய்வோம்? இயேசு அவனிடத்தில் கேட்டதுக்கான ஒரு காரணம் உண்டு. இயேசு அவனிடத்தில் கேட்டதற்கான ஒரு காரணம், அது அவன் சிலுவைக்கு முன்னே இயேசுவை மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு சொன்னார், 3 தரம் என்னை மறுதலிப்பாய். அவன் 3 தரம் மறுதலித்து விடுகிறான். இயேசுவை யார் என்று தெரியாதென்றும், ஒரு இடத்துல சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான் என்று வசனம் சொல்லுது. ஆண்டவர் உணர்த்துவிக்கிறவர், குற்றப்படுத்துகிறவர் அல்ல. இந்த இடத்துல 3வது நேரம் அவனை கேட்டவுடன் அவனுக்குள்ள ஒரு துக்கம். என்னுடைய செயல் ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சே அப்படிங்கிற ஒரு துக்கம் அவனுக்குள்ள. துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். இந்த நேசித்தல் அல்லது அன்பு கூறுதல், அன்பாயிருக்கிறாயா, நேசிக்கிறாயா? முதல்ல 2 நேரம் அன்பாயிருக்கிறாயா அன்பாயிருக்கிறாயான்னு எழுதியிருக்குது. 3வது நேரம் நேசம் என்று சொல்லுகிறது. இந்த அன்பு நேசம் இது 2த்துக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உண்டு. ஒருவரை ஒருவர் அன்பு கூறுதல் ஆண்டவராகிய இயேசுவின் கட்டளையில் இருக்கிற ஒரு பகுதி. ஆனால் நேசிக்கிறதுன்னு சொல்லும்போது அன்கண்டிஷனல், எந்த கண்டிஷனும் இல்லாமல் அவரை அன்பு செலுத்துகிற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அன்பு கூறும்பொழுது, நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன், இப்போ ரொம்ப நேசிக்கிறேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு, இப்போ அதை ஒரு எக்ஸ்பிரஸிங் லவ், ஒரு அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் காட்டுகிறதை பார்க்கலாம். இந்த நேசம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் அங்க ஈசாக்கை பலியிட சொல்லும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமினிடத்தில் பேசும் பொழுது, உன் நேசகுமாரனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். ஒரே பேரானவன், ஏகசுதன், நேசகுமாரன், நீ ரொம்ப நேசிக்கிறல அவனை. ஸோ ரிலேஷன்ஷிப்ல அன்பு கூறுதலுக்கும் நேசிக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த காரியம் இங்க 3வது தடவை கேட்கும்போது, நேசிக்கிறாயா அன்பு கூறுகிறாயா கேட்டதோடு அடுத்த ஸ்டெப் போயிட்டார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிப்பாயா இப்பொழுது? முதல்ல அவனுக்கு பயம், தன் ஜீவன் போயிருமோன்னு. அவன் தான் சொல்றான், என்ன ஆனாலும் உங்களுக்காக நிற்பேன் அப்படின்னு சொன்னான். இயேசு சொன்னார், வாய்ப்பில்லை ராசா, இன்னைக்கு ராத்திரியே நான் 3 நேரம் என்ன செய்ய போறேன், சேவல் கூற முன்னாடி மறுதலிச்சிருப்பா அப்படின்ட்டார். அதே மாதிரி நடந்துட்டு இயேசு, அதான் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிரசன்ட் பண்ண விதம். அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக இயேசு அந்த 3வது தரம் பேதுரு மறுதலித்த போது அவனை பார்த்தார்ன்ற ஒரு சுவிசேஷங்க ரொம்ப அழகா சொல்லுவோம். பார்த்த உடனே மனம் கசந்து வெளியே ஓடி போய் அழுதான்னு வசனம் சொல்லுது. அழுதான். அதான் இந்த இடத்துல சொல்றாரு, நேசிக்கிறியா நேசிக்கிறியா நேசிக்கிறியா? பாடும்போது பாடிடுவோம், உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் எல்லாம் பாடிடுவோம். எந்த கண்டிஷனும் வைக்காம அன்பு கூறுறது இருக்கு பாருங்க, அது தேவனுக்கு பிரியமானதுங்க. எந்த கண்டிஷனும் வைக்காம கிறிஸ்து மேல் அன்பு செலுத்துகிறது. ஓஹோ, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு இதை தந்தா நான் அவருக்கு இதை செய்வேன். சிலர் பொருத்தனை பண்ணுவோம், நான் அது தப்பு ரைட்டு அதுக்குள்ள போல. இந்த நேசத்துக்கும் அதுக்கு வித்தியாசத்தை சொல்றேன், சரியா? புரிஞ்சுக்கோங்க. அதுவும் அன்புதான். ஆனா இது என்னன்னா,
இது இன்னும் ஆழமாக கிறிஸ்துவனிடத்துல ஒரு அன்பை செலுத்துறது இருக்கு பாருங்க. அவர் என்னைய, யோபு சொல்றான்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். வாட் a love it is. எவ்வளவு அற்புதமான அன்பு தெரியுமா? இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அவர் எனக்கு தந்தாலும் சரி தராட்டாலும் சரி நான் அன்பு கூறுவேன்னு சொல்ல முடியும்? இயேசு அவன்கிட்ட அதுதான் கேட்டார். நேசிக்கிறியா? ஃபர்ஸ்ட் 2 நேரம் அன்பு கூறுவாயன்னு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு தமிழ்ல வார்த்தை இல்ல? 2 நேரம் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார். 3ஆவது நேரம் கேட்கும்போது நேசிக்கிறியா? இந்த பேதுரு சாதாரண ஆள் கிடையாதுங்க. இயேசுவோட கடல்ல நடந்த மனுஷன். இந்த பேதுரு எதுக்கு எடுத்தாலும் முதல்ல செயல்படுறவன். ஆண்டவர் சொல்றத அவர், அதாவது சீசர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. வரி வசூலிக்கிற அந்த சமயத்துல ஒருத்தன் வந்து கேட்கிறான், உங்கள் போதகர் வழி செலுத்துகிறாரா? அவன் சொன்ன ஆமான்ட்டு வந்துட்டான். அவனை பார்த்த ஒன்று சொல்றாரு, இடை நீ போய் முதல்ல, சரி போய் வரி யாரு செலுத்துறாங்க, பிள்ளைகள் செலுத்த வேண்டியதில்லை, சரி பரவாயில்ல, நாம அவங்களுக்கு இடரா இருக்க வேண்டாம், நீ என்ன செய்ய, போய் கடல்ல முதல்ல தூண்டில் போடு, தூண்டில் போட்டதுல முதல் மீன் வரும், அந்த மீன் வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள வெள்ளி பணம் இருக்கும், அதை உனக்கு எனக்கு கொண்டு போய் கொடு அப்படின்ட்டார். நல்லா கவனிங்க. அப்படி சொல்லும் பொழுது பேதுருவின் மேல் இருக்கிற அதீத நம்பிக்கை அதுல வெளிப்படுது. என்ன நம்பிக்கை? நான் சொல்றத அவன் கண்டிப்பா செய்வான். அப்படிப்பட்ட ஆளு, எல்லாத்தையும் செய்யறவன், இயேசு சொன்னா அச்சு பேசாம செய்யறவன். So trusting a man by a God. தேவனால் மிகவும் நம்பப்பட்ட ஒரு மனிதன், அவன்தான் மறுதலித்து விட்டான். இயேசு உயிர் தெளிந்து வந்து இந்த அதிகாரம் எல்லாரும் வாசித்திருப்பீங்க. கரையில நிற்கிறார். அந்த இடத்துல நின்று இவங்க அவர் இயேசுன்னு அறிஞ்சதுனால ஒன்றும் பேசாம அமைதியா இருக்கிறாங்க. அப்போ இவன்கிட்ட பேசுறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பு கூற. ஃபர்ஸ்ட் கேட்கறதே எப்படி கேட்க, அதிகமாக ஒரு அன்பு கூறியான்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே என்றான். 2ஆவதும் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். 3ஆவது கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா. So the difference, ஒருத்தரை நாம் அன்பு கூர்ந்து அவர்கள் மேல ரொம்ப பட்சமா நேசமா இருக்கிறோம்னு சொன்னா, அவங்க நமக்கு எதை தர்றாங்க தரல அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஆனால் நாம் அவர்கள் மேல் எந்தவித கண்டிஷனும் இல்லாம அன்பு வச்சிருப்போம். அல்லேலூயா. இயேசு பேதுரு கிட்ட அதைத்தான் எதிர்பார்த்தார். இன்னைக்கு நம்மளையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? ஒரு பாட்டு உண்டுல, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் செய்யாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் என்னை யாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா ஓடி வந்தேன் மானிடனாய்,
என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பார பரிசுத்த நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பா. பாவம் பார பரிசுத்த நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் நான். உன் பாவம் யாவுமை சுமப்பேன் என்றார், பாதம் தன்னில் இளைப்பாறுவா. உன் பாவம் யாவுமை சுமப்பேன் என்றார், பாதம் தன்னில் இளைப்பாறுவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல். ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரி காட்சி, கல்வாரி காட்சி. எனக்கு அன்பானவர்களே, கல்வாரி காட்சியை கண்டிருக்கிறோம். ஷபனமதனலரதன கல்வாரி காட்சி. இயேசு அதைத்தான் தன்னுடைய சீஷனாகிய பேதுருவினிடத்தில் கேட்டார். இன்றைக்கும் நம்மை பார்த்து என்னை நேசிக்கிறாயா? த அன்கண்டிஷனல் லவ், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த அன்பு இருக்கு பாருங்க, அது தேவனுக்கு பிரியமானது. அதற்குரிய பலன்கள் பரலோகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. இங்க தெரியாது, இங்க தெரியாது. ஒரு சில நேரங்கள்ல அதை எவாலுவேட் பண்ணப்படும் கொடுக்கப்படும். அது கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இவைகளுக்குரிய பலன் இயேசு சொல்றார், பொய்யாய் உங்கள் பேரில் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஆமென். பரலோகத்திலே பலன் மிகுதியாய் இருக்கும். ஆண்டவரை நேசிக்கும் பொழுது எனக்கு அதாவது தேவையை சார்ந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கும், நீர் தர்றதை வாங்கிக்கிறேன்ப்பா பரவாயில்ல, என்ன தந்தாலும் பரவாயில்ல, தரலைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு அன்பு கூறுறது இருக்குல்ல, அதுக்கும் ரொம்ப வித்தியாசம். மெச்சிக்கொள்வார். இயேசு சொல்றார், என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுகிறான். ஆவியானவர் நம்மிடத்துல கேட்கிறது, இந்த உபவாச ஜெபம், இந்த 5வது நாள் 2வது ஜெப நேரத்தில் கர்த்தர் கேட்கிறது, எந்த கண்டிஷனும் வைக்காம. சிலர், ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேணும் அல்லது பைக் வேணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, இது மாறணும். சில சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் சரி பண்ணிட்டாரா நான் கோயிலுக்கு வருவேன். நான் கேட்டிருக்கேன், அப்படி சில பார்த்துருக்கேன். இதை சரி பண்ணிட்டாரு நான் வந்துடுவேன். பட் ஜீசஸ் எக்ஸ்பெக்டிங், தேவனுடைய எதிர்பார்ப்பு, கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு, நான் எந்த அடிப்படையில் அவரை நேசிக்கிறேன் என்பதிலே அவர் கவனிக்கிறார். பேதுருட்ட கேட்டது போல நம்மளை பார்த்து இப்ப கேட்டா என்ன சொல்லு? சிலருக்கு தரலன்னா கோபம் வந்துடும். சிலர் ஆண்டவர்கிட்ட இருந்து வெளிப்பாடு வரலனாலும் கோபம் வரும். சிலர் இதையும் சொல்லாம விட்டாரு. சோத்திரம்.
ஒரு ஊழியக்காரர் கோபத்துல வேற மாதிரி திட்டிவிட்டார். இந்த காரியத்தை மறைச்சிட்டார் ஆண்டவர் என்கிட்ட. எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு, இதை சொல்லாம விட்டாரு. அது ஒருவித அன்பா இருக்கலாம். ஆனால் ஆனால் அது அவங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு தொடர்புல இருக்கிற காரியமா இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த அன்பினுடைய மேம்படுத்துதல் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போறது இருக்குல்ல, அதுல அது ரொம்ப கீழே வட்டத்தில் இருக்கிற அன்பின் அடிப்படையில் தான் வரும். சொல்லுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நேசித்தல் 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 இந்த நேசங்கிற வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் வேதத்தில் இருக்கு. நேசித்தல், நேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம் சற்று நிதானித்து பாருங்க. நேசித்தல் நேசிக்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை போட்டோம்னா ஏறக்குறைய வேதத்துல 32 இடத்துல அந்த நேசத்தை சொல்லுகிறது. இன்னொன்னு பாருங்க, வெளிப்படுத்தல் 3:19. வெளிப்படுத்துதல் 3:19. தேவன் ஒரு மனுஷனை நேசித்தா என்ன நடக்கும்? 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. இது கிறிஸ்துவின் நேசம். நம்ம அடிக்கடி இப்ப தொடர்ந்து பாக்குறோம்ல, இந்த உபவாச ஜெபத்துல இன்னைக்கு காலையில் ரொம்ப அழகா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். தயவுன்னு பார்த்தார், பேசினார். தயை, அந்த தயை இருக்கிறது அதை ருசி பார்த்தது உண்டானால், அப்படிதான் அந்த வசனமே ரொம்ப அழகா இருக்கு. 1 பேதுரு 2:1 அதுன வாசம். ருசி பார்த்தது உண்டானால் தயவு. தயவு, அந்த தயவு இருக்கிறதுனாலதான் என்ன செய்யறாரு, எனக்கு நான் தப்பு செய்யும் போது சொல்லி கொடுக்காரு. அல்லேலூயா. அதே மாதிரிதான் இந்த வசனம் சொல்லுது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஓஹோ, இதெல்லாம் வேதத்துல இருக்கிற அனுபவம். சின்ன பிள்ளைகளாவே இருந்தா, 50 வருஷமா விசுவாசியா இருந்தா, சின்ன பிள்ளைகளா இருந்தா இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரியாது. சின்னத பிரச்சனை வந்தோடனே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படிலாம் பண்றாருன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல புரியுதா? வசனம் சொல்லுது, நீங்கள் வளரும்படி, நம்ம இன்னைக்கு பார்த்த வார்த்தை, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்போ நேசித்தல், இதுல இன்னும் பல நேசங்களை வேதத்திலே அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவர் அவன் பேர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், உன் நேசகுமாரனை கொண்டு வாப்பாங்கிறார். அந்த நேசகுமாரன் இறைதோ. பிரைஸ் லார்ட். கேக்குதா? ஓகே ஓகே, நான் பார்க்கிறேன். சபரனதா. ஓகே ஓகே, இப்போ கிளியரா இருக்கா? எஸ், ஃபைன் ஃபைன், ரைட். அப்ப பாருங்க, ஆபிரகாமை பார்த்து நேசகுமாரன் அப்படிங்கிறார். இது எஸ், ஆதியாகமம் 22:2. ஆதியாகமம் 22:2 வாசிக்கும் பொழுது,
நேசகுமாரன் என்று சொல்றார். யாரு? ஈசாக்கை ஆபிரகாமிடத்தில் கூப்பிடும்போது, அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு நான் குறிக்கும், அதாவது மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்போ ஈசாக்க அவன் கொண்டு போகிறான். ஆபிரகாம் ஏறெடுத்து அங்கே மலையிலே அவனை பலியாக செலுத்தும் பொழுது 12வது வசனத்திலே அங்கே ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசோதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஸோ இந்த இடத்துல முதல் 2வது வசனத்துக்கும் இந்த 12வது வசனத்துக்கும் ஒரு வித்தியாசம். நேசகுமார் என்ற வார்த்தையை அங்கே எடுத்துட்டார். இப்போ இதே வார்த்தை எங்க வருது? நேசகுமார்ங்கிற வார்த்தை எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தரிக்கும் போது, மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. நேசகுமாரன் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. இப்போ இது கடந்த ஒரு சில பிரசங்களுக்கு முன்னாடி இதை பேசியிருந்தேன். ஆபிரகாமின் விசுவாசம் அந்த நேசகுமாரன்கிற அந்த அடையாளத்தையே விடுறதுக்கு அவன் தயாரா இருந்தான். அதனால தான் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது இல்லை ஆண்டவர் சொல்றாரு, எங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 10:37, மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நேசித்தல், இந்த நேசத்துக்கு சொந்தக்காரர் இயேசு. நேசகுமாரன் என்று வானத்திலிருந்து திறந்து சத்தம் கேட்கிறது. அந்த நேசகுமாரனை தான் நமக்காக தேவன் பலியாக ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காய் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நேசகுமாரனாய் இருக்கிற அவர் விரும்புறது நாம் அவரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷங்களை, தகப்பனையாவது தாயையாவது குடும்பத்தில் இருக்க வேற யாரையும் நேசிக்காதுன்னு சொல்லி சொல்றார். அன்பு கூறுதலுக்கும் நேசத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப நேசித்தல், நேசகுமாரனாகிய இயேசுவை பிதாவானவர் தம்முடைய குமாரனை நமக்காக தந்தார். அதே மாதிரி அவர் எதிர்பார்க்கிறது, நீ உலகத்தில் இருக்கிற மற்றதெல்லாம் விட்டுட்டு என்னை நேசி. சிலர் பிள்ளைகள் மேல அதிகமாய் பாசம் வச்சிருப்பாங்க, சிலர் பெத்தவங்க மேல அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க, சிலர் சகோதர சகோதரிகளுக்குள்ள அதிகமான அன்பு நேசம். என்ன இருந்தாலும் என் தம்பி இல்லை, என்ன இருந்தாலும் என் அண்ணன் இல்லை, என்ன இருந்தாலும் என் அக்கா இல்லை, விட்டு கொடுக்கறது அதெல்லாம் அவசியம். விட்டு கொடுக்கறதுலாம் சரியா? ஆனா எல்லாத்தை விடவும் நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டியது கர்த்தராகிய இயேசுவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அங்க பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா? நீ என்ன நேசிக்கிறியாப்பா? என்ன நேசிக்கிறியா? அவன் ரொம்ப துக்கப்பட்டான்னு சொல்லுது வாசன். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் அன்கண்டிஷனலா எது இருக்கோ இல்லையோ இயேசுவை தொடர்றத விட மாட்டேன். இயேசு மேல
வாஞ்சையா இருக்கிறத விட மாட்டேன். ஒரு பாட்டு உண்டு, பின்தொடர்வேனா, எப்படி வரும்? உயர்வோ தாழ்வோவா இல்லையே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான பாட்டு. பின்தொடர்வேன் இயேசுவை, பின்தொடர்வேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் என் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை, நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை, பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. பிரியமானவர்களே, என்ன நடந்தாலும் அவரை நேசிப்பேன்னு சொல்றதற்கு பாருங்க, ஹையஸ்ட் லெவல், உயர்ந்த நிலையின் அன்பு தேவனிடத்தில். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை காப்பாத்துவாரு, காப்பாத்தலனாலும் பரவாயில்ல. அப்படிதான் யார் சொன்னா? சூளைகளின் மத்தியில இருந்த சூளைகள் மத்தியில் இருந்த 3 பேர், என்ன, அசரியா, மிகாவேல், அதான் அவங்க பேர் ஒரிஜினல் பேரு தான். அது வந்து சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பேர் வந்து வச்சது அந்த ராஜா, அந்த ராஜா. ஹல்லேலூயா. அப்போ கவனிச்சு சொன்ன தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல
நம்ம போய் வாசித்தோம்னா அங்கே அவங்க பேர்கள் எழுதப்பட்டிருக்கு. முதல் அதிகாரத்தில் போய் வாசிங்கன்னா அவங்க பேர் 3 பேர் எழுதியிருக்கு. அனனியா, மிஷாவேல், அசரியா. இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் பெயர். சரியா? பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள். இதுதான் ஒரிஜினல் பெயர் ஆக்சுவலா. ஆனா எல்லாருக்கும் பிரபலமா இருந்த பெயர் வந்து ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. தட் இஸ் அது எல்லாமே வந்து அந்நிய தெய்வங்களின் பெயர் ஆக்சுவலா. நாம் அதை பயன்படுத்தக்கூடாது. சரியா? எனக்குமே டக்குன்னு அந்த பேர் தான் ஞாபகம் வருது. ஆனால் சரியா சொல்லணுங்கிறக்க அதை நம்ம திரும்ப கவனிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அனனியா, மிஷாவேல், அசரியா, இந்த 3 பெயர். அவங்க சொன்னாங்க, நீர் நிறுத்தின பொற்சிலையை நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். மூணாவது அதிகாரத்துல விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. அதுதான் 17, 18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவருக்கு முடியும். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். நம்ம அநேக நேரம் இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிறோம். விடுவிப்பார். விசுவாசமா இருக்கிறேன். விடுவிக்காமற் போனாலும் நம்முடைய அன்பு அவர் மேல் இருக்கிறதா? நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுதல். இந்த வைராக்கியம், அந்த நேசம் வந்து டெஸ்ட் பண்ணப்படும் போதுதான் தெரியும். ஆண்டவருக்காக உண்மையா நான் அவரை நேசிக்கிறேனா இல்லையா. நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்துல ஆண்டவர் கேட்டதை வச்சு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேதுருவுடைய மரண சமயத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? இது சரித்திரம். பேதுருவின் மரண சமயத்தில் பேதுரு அந்த மரணத்தை நேரிடுறதுக்கு முன்னாடி அவரை பிடிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சாராம், எருசலேமை விட்டு வெளியில வேகமா நடந்து வந்தாராம். அப்ப இயேசு எதிர்த்த மாதிரி முன்னாடி போனாராம். அவர் போன உடனே, ஆண்டவரே நீர் எங்க போறீர் எருசலேமுக்குள்ள அப்படின்னு அவர் கேட்டாராம். கேட்ட போது அவர் சொன்னாராம், இல்லப்பா நான் திரும்ப சிலுவையில அடிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேன் அப்படின்னாராம். அதுக்கு இவர் சொன்னாரா, பேதுரு நீங்க தான் ஏற்கனவே உங்க காரியத்தை செய்து முடிச்சிட்டீங்களா ஆண்டவரே, நீ எனக்காக மரிக்கிறதுக்கு பயப்படுறிய? அவர் சொன்னாரா, இல்ல ஆண்டவரே நீங்க ஏற்கனவே செய்யறதா செஞ்சு முடிச்சிட்டீங்க, இப்ப நான் போறேன். திரும்ப போனாராம். போய் தன்னை ஒப்பு கொடுத்தாராம். நீங்க பேதுருடைய கடைசி அந்த ஒரு படம் உண்டு. சிறைச்சாலையில அப்படி இருக்கிற நேரத்துல அங்கிருந்த சிறைச்சாலையில அந்த சிறையில வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவர்கள் அங்க ரட்சிப்புகளை நடத்தினார் மரிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மரித்து போனார். அவரை சிலுவையில் அடிச்சாங்க. அவர் சொன்னாரு, என்னை தலையில அடிங்க, நான் நேரம் அடிக்கிறதுக்கு பாத்திரவான் கிடையாது. இப்படிதான் மரித்தார் பேதுரு. நம்முடைய நேசம் தேவன் மேல் இருக்கிறது என்பது உபத்திரவங்களில் தெரியும், பாடுகளில் தெரியும், பிரச்சனைகளில் தெரியும். வாயினால சொல்லிடலாம். இப்ப நம்ம பாடணும், உம்மை நேசிப்பேன் அந்த பாட்டு இருக்குது, பாடுறோம். ஆனால் உபத்திரவங்களின் பாதையில், இதுதான் மிஷனரிகளின் வாழ்க்கை, இதுதான் அப்போஸ்தலர்களின் வாழ்க்கை. எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, சற்று நிதானித்துப்பார். ஒப்பு கொடுப்பீங்களா? என்ன கஷ்டம் ஆனாலும், என்ன நிந்தை ஆனாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், ஐ வில் நாட் டர்ன் பேக். ஒரு அழகான பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதாவது இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின் திரும்பேன். அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பாட்டு. அதை எழுதின சமயம் எப்படி தெரியுமா?
ஒரு தீவிலே ஒரே ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அந்த தீவின் தலைவனும் அந்த தீவில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை நெருக்குகிறார்கள். இயேசுவை மறுதலித்து விடு, இயேசுவை மறுதலித்து விடு, உன் கண்ணு முன்னாடி இல்லைன்னா பிள்ளைகளை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரை கொண்டு வந்து நிற்க வச்சு, இல்லை முதல்ல வந்து மனைவியை கொள்றான், நம்பு போட்டு. அப்போ சொல்றாரு, இல்லை இல்லை, ஐ நெவர் டர்னிங் பேக். ஐ நெவர் டர்னிங் பேக், இயேசுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறார். அடுத்து பிள்ளைங்களை கொலை சொல்றேன்னு சொல்லிட்டு 2வது பிள்ளைகளுக்கும் அம்பு எய்தி கொன்றாங்க. அந்த நேரத்தையும் சொல்றான், இல்லை நான் திரும்ப மாட்டேன், நான் மனம் திரும்ப இங்கே வேற பழையதுக்கு வர மாட்டேன், இயேசுதான் எனக்கு போதும், இயேசுதான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அதிலேயே நிற்கிறான் உறுதியா. கடைசியாக கேட்குறேன், உன் உயிர் மிஞ்சணும்னா நீ இயேசுவை மறுதலிச்சிருன்னு சொல்லி கேட்குறான். இல்லை, முடியாது. அந்த இடத்துல அந்த அம்பு எய்யப்பட்டு அந்த மனிதன் மரித்து போகிறான். இந்த பிள்ளைகளின் மரணம், அந்த மனிதனின் மரணம் அந்த ஊரை அசைத்தது. அந்த இரத்த சாட்சியின் மரணம் அசைத்தது. என்ன சொன்னான் தெரியுமா அந்த தலைவன்? இவ்வளவு தன் உயிரையே கொடுக்கக்கூடும்படியாய் இந்த மனிதன் நேசிக்கிற அளவுக்கு அவர் யார் என்பதை கேட்டு இயேசுவை முழு கிராமம் ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I follow Jesus. இயேசுவை பின்பற்றுதல், இயேசுவை பின்பற்றுதல். எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரி, இயேசுவை நான் நேசிக்கிறேங்கிறது வெறும் வார்த்தையா இல்லை, என்னுடைய செயல்ல நான் எப்படி செய்கிறேன், எப்படி அதை காட்டுறேன். மறிக்கிற அளவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும்னா மை கேரக்டர்ஸ், என்னுடைய குணாதிசயம் பரிசுத்தமாக்கப்படுதல், கிறிஸ்துவின் வசனத்தின்படி புதிதாக்கப்பட்ட இருதயம், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி எனக்குள் ஒரு மாற்றம், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், தேவ சித்தத்தின்படி மாற்றம். நாம் இங்கே இருக்கிற சில பிரச்சனைகளையே கண்ணால் பார்த்துட்டு தேவனுக்காக நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துட்டோம், தேவனுக்காக வாழணுங்கிற அந்த நோக்கத்தை மறந்துட்டோம், தேவனுக்காக நிற்கணுங்கிற நோக்கத்தை மறந்துட்டோம். தேவனுக்காக தான் நம்மளை அழைச்சார், நம்மளை பலப்படுத்தினார், நமக்கு அபிஷேகம் தந்தார். நம்மளை நல்லா கவனிங்க. நான் நேற்று நினைக்கிறேன் பேசும்போது சொன்னேன், வெளிப்படுத்தல 20வது அதிகாரத்துல ஒரு வார்த்தையை காட்டினேன். 4வது வசனத்திலிருந்து 5வது வசனத்துல சொல்லுது, 6வது வசனத்துல சொல்லுது. இரத்த சாட்சியின் மரணத்தை பற்றி அது பேசுது. இரத்த சாட்சியின் மரணம் என்பது மகிமையான மரணம். அந்த மரணத்துக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக அவன் இருக்கிறான். ஏனென்றால் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு அவன் பங்குள்ளவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு உபத்திரவங்களை குறித்து சபை பேசாததுனால உபத்திரவத்தை குறித்து பயம் வருது ஜனங்களுக்கு. இல்ல ஆண்டவர் அப்படிலாம் உபத்திரவப்பட விட மாட்டாரு. ஆண்டவருடைய வருகையில் இருக்கிற ட்ரிபுலேஷனையே கூட அந்த மாதிரி தான் சொல்றாங்க. எனக்கு தெரியல, ஆண்டவர் வரப்போறது நிச்சயம். எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் அவரை விட்டுவிட மாட்டேன்னு விசுவாசத்தோடு பிடிக்கிறோம் பாருங்க, அந்த விசுவாசம் அவசியம். அதற்கு என் இருதயம் அவரை நேசிக்கிறதில் எந்த கண்டிஷனும் இல்லாம இருக்கணும். இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்தில் நடந்த சம்பவம். மறைந்திருந்து ஆராதனையை ஏறெடுப்பார்கள் தேவனுக்காக. அப்படி அவர்கள் மறைந்திருந்து ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது உடனே திடீரென்று போர் சேவகர்கள் வந்து விட்டார்கள். கண்டுபிடிச்சு இங்க ஒரு ஆராதனை நடக்கு அப்படின்ட்டு. அப்போ அங்க இருக்கிற வேதாகமத்தை கையில் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு இதை துப்பிட்டு நீ என்ன சொல்லு, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போ, அப்ப நீ உயிரோடு இருப்ப அப்படிங்கிறான். இது நடந்த சம்பவம், சரித்திரம். எல்லாரும் அதை செய்தாங்க, எல்லாரும் அதை செய்தாங்க. ஈவன் பாஸ்டர் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செஞ்சார். ஒரு சின்ன பிள்ளை குழந்தை கையில துப்பாக்கி இருக்கிறது. அதை கண்டு பயப்படாமல் என் இயேசுவை மறுதலிப்பதை காட்டிலும் நான் மரிப்பது உத்தமம்னு சொல்லி, இயேசு பெரியவர், அவருக்காய் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே சுட்டான். அந்த பிள்ளை செத்துச்சு. ஆனால் அந்த பிள்ளையின் மரணம் மகிமையான மரணம். எனக்கு அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையானாலும் நான் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை.
நான் கொஞ்சம் ஞானமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுறது அல்ல. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளைங்க இதெல்லாம் கவலை. அதனால தான் ஏசு சொன்னார், அதெல்லாம் யோசிச்சுன்னா என்ன செய்ய முடியாது, என்னைய ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம வாசவசனன்னு சொல்லி பாருங்க, என் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படிதான் வந்து இல்லையா. ஏன் அதை சொன்னாரு அந்த கண்டினியூஷன்ல? மத்தேயு 10:38 37 38 வாசிக்கலாம் திரும்ப ஒரு நேரம். ஏன் அதை சொன்னாரு? தன் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். ஓஹோ, அதுதான் விஷயம். தொடர்ந்து சொல்றது பாருங்க. இது வேற யாரும் பேசினது, அப்படியே கர்த்தர் பேசின, இயேசு சொன்ன வார்த்தைகள். இயேசு சொன்ன வார்த்தைகள். நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இதனுடைய ரகசியம் அவர்கள் உயிர்த்தெழுதலிலே பங்கடைகிற இடத்துல இருக்குது. அதான் சொன்னார், இடுக்கமான வாசல், எல்லாரும் வந்துட முடியாது. நம்ம நினைக்கலாம், அப்ப நாங்களாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு தேடுறோம். நேசிக்கிறாயான்னு கேட்டார்ல, அந்த அன்புக்குள்ள நம்மளை அழைக்கிறாருங்க. எத்தனை பேர் அதை வாஞ்சிப்பீங்க? கொஞ்சம் நம்ம பார்வைக்கு நெகட்டிவான வார்த்தைகள் தான், பட் திஸ் இஸ் தி வேர்ட். இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் தேவனுடைய சித்தமும் கூட. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள், அப்போ அவங்களுக்கு என்ன பிரதர்? அவங்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் இரண்டாம் மரணம் சொல்லி அவங்களுக்கு இருக்காது. நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அது பார்க்கப்படும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு பூமியிலே சரிகட்டப்படுகிறது. 1000 வருஷ அரசாட்சிக்கு ஒருத்தர் தயாராகணும்னா அவன் ரத்த சாட்சியை மறித்தால் தான் போக முடியும். எல்லாரும் போக முடியாது. கர்த்தர் கிருபை அளிப்பாராக. நிறைய டாக்டர்ஸ் வருது, நிறைய விஷயங்கள் வருது. வேதத்தை அலசி ஆராய்ஞ்சு பாருங்க, ரீட். இது என்ன, அது என்ன, தேடுங்க. ஒருத்தர் கேட்டதை வச்சு அப்படியே அதை போய் பார்க்காதீங்க. இப்போ நான் பேசுகிறேன், இந்த காரியங்களை சொல்கிறேன், இந்த வார்த்தை இவர் சொல்றது சத்தியம் தானான்னு சொல்லி வேதத்தில் தேடுங்க, செக் பண்ணணுங்க. அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? பைபிளை வாசிக்கணும். அன்புக்கும் நேசத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னாங்களே, அது உண்மையா? டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்ன ஆவியானவர் எனக்கு சொன்னது பேசின உங்கள்கிட்ட. நேசம் என்பது எந்த ஒரு கண்டிஷனும் வைக்காம அவரை அன்பு கூறுகிறது அந்த நேசம். எதிர்பார்ப்பே இல்லாமல் அவரிடத்தில், அவர் என்னை கொன்னு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றது, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அக்கினி சூளைக்குள்ள இறங்குறாங்க. அக்கினி சூளைக்குள்ள போய் அவங்களை தூக்கிட்டு வந்தாருங்க. அதான் தேவன். பிரச்சனைகள் மத்தியிலே, நெருக்கடிகள் மத்தியிலே சிலரை விடுவிப்பார், சிலரை விடுவிக்க மாட்டார். இப்போ அப்போஸ்தலர்ல பவுல் சொல்றாரு, நாங்கள் அடிக்கடி காவலில் இருந்தோம், நாங்கள் மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம், ஆனாலும் அப்படிப்பட்ட மரணத்துக்கு எங்களை தப்புவித்தார் அப்படிலாம் சொன்னவர். அதே பவுல் கடைசியில் ரத்த சாட்சியாக தான் மரிச்சார். ஹல்லேலூயா. வேலை தேவனுடைய வேலை. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அது பயம், ரத்த சாட்சியம் வரைக்கணுமா, அப்படின்னா என்ன கஷ்டம். எல்லாரையும் அதுக்கு எடுக்க மாட்டார், அவருக்கு தெரியும். யோபுக்கு கொடுத்தது போல நமக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? யோபுக்கு வந்தது போல நமக்கு வந்தால் என்ன நடக்கும்? அவருக்கு தெரியும், யோபுக்கு கொடுக்காது, யோபுக்கு தான் கொடுத்தாரு இல்லையா? இப்போ ஒரு குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையோட போராட்டங்களோடு இருக்கிறோம். அந்த போராட்டத்தை இவர்கள் தாங்க முடியும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தாங்கிக் கொள்ள முடியும், இவங்களால் அதிலிருந்து மீண்ட முடியும். God knows it. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அப்ப நாம் அறிய வேண்டியது, என்ன நடந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஒரு பக்கம்
இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே மரணத்தை குறித்து பயம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது என்பதை வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. இயேசு சொல்றார் தன்னுடைய பிரசங்கத்திலே, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆத்மாவை நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. ஆத்மாவை நரகத்துல தள்ள வல்லவர் யாரு? தேவன் தான். அல்லேலூயா. அவரால் தான் அது முடியும். இயேசு சொல்றாரு, பரலோகத்தின் திறவுகோல், நரக பாதாளத்தின் திறவுகோல், ரெண்டு வச்சிருக்காரு அவரு. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய நேசம் எப்படி இருக்கு? கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்முடைய நேசம் அன்கண்டிஷனலா அல்லது இன்னும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு நேசம் அவரில் இருக்கிறதா? இன்னும் எதிர்பார்க்கிறேன். நல்லா கவனிங்க, அவர் தரமாட்டாருங்கிறத நான் சொல்லல. இது இன்னொன்னு, அன்பிலே ஹை லெவல், உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு காரியம். என்ன ஆனாலும் எது நடந்தாலும் நான் அவரை விட்டுற மாட்டேன். சில நேரம் சில பிரச்சனைகள், பாடுகள் வந்த உடனே ஜெபம் பண்றது நின்றுது, பைபிள் வாசிக்கிறது நின்றுது, சர்ச்சைக்கு போறது நின்றுது. இல்லை, சர்ச்சைக்கு போனாலும் அங்கே உற்சாகத்தோட ஆராதனை பண்றது இல்லை. பாடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், அப்படி எழுந்திரிச்சு நிற்பாங்க, பாட்டுத்தாலும் கையில் இருக்கும், ஆனால் பாட மாட்டாங்க. நம்மளை நாமளே ஆராய்ஞ்சு பார்ப்போம். எந்த சூழ்நிலையானாலும் நான் அவரை பாடுறத, அவரை துதிக்கிறத, அவரை ஆராதிக்கிறத, அவரை மகிமைப்படுத்துறத விட்டுறவே மாட்டேன். நான் பாடணும்ல, நீரே எல்லாம் அந்த பாட்டில். வியாதியாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி, ஜீவனாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் தான். நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் ஜெப நேரம். ஷபரலரதியாந்தரா. கொஞ்சம் ஒரு நெருக்கடியான காரியமாக இருந்தாலும் இது வேதத்தின் வார்த்தை. என்ன சூழ்நிலையிலும் நான் அவர் விட்டு கொடுக்க மாட்டேன். நிறைய நேரம் அவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு பாடுறோம். எல்லாம் ஒரு பாட்டு உண்டுல, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நடத்தினீர், நான் வழி மாறும் போது நிறுத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நிறுத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்காதவர் தான். ஆமென். அதே மாதிரி அன்பு என்பது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? நாம அவரை விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு அந்த கிருபையை தருவாராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அல்லேலூயா, எந்த சூழ்நிலையானாலும் நான் உம்மை விட்டு கொடுக்காமல், எந்த சூழ்நிலையிலையும் உம்மை
ஆண்டவரே, ஒருவேளை என் முன்னாடி என்னை கொலை செய்யும்படியான ஆயுதங்கள் நின்றாலும் நான் உமக்காய் என் ஜீவனையும் இழக்க ஆயத்தமாயிருக்கிறேன். இந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமானது. இந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமானது. அந்த ஒப்பு கொடுக்கலாம். நல்லா கவனிங்க. பேதுரு இயேசு சிலுவையில் அடிக்கும் பொழுது அவனுக்கு அந்த வேலை கிடையாது. மறுதலிக்கிறான், ஓடிட்டான். ஆனால் அவனுடைய வேலை வந்தபோது போய் நின்று தன்னை ஒப்பு கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருமோ தெரியாது. ஏன் ஆண்டவர் இதை பேசுறார்? எந்த சூழ்நிலையும் என்னை விட்டுற மாட்டியா? விடாம இருப்பியா? நான் நேசிக்கிறேன்ப்பா. உங்களை நேசிக்கிறதுனால என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக, என்னுடைய கணவருக்காக, அல்லது என்னுடைய பெற்றோருக்காக, என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக, அல்லது என்னுடைய சொந்த பந்தங்களுக்காக, என்னுடைய பட்டணங்களுக்காக நான் உங்களை மறுதலிக்காம இருக்கட்டும். நான் உங்களை மறுதலிச்சிடக்கூடாது ஆண்டவரே. நான் உங்களை விட்டு விலகிடக்கூடாது ஆண்டவரே. பேதுரு ஒரு இடத்துல ஃபெயில் ஆனாலும் அடுத்த இடத்துல அவன் அதை செய்து முடிச்சிட்டான். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். ஆனா இனிமே ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில நான் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட மாட்டேன். என்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் மரண பர்யந்தம், உம்முடைய வருகை பர்யந்தம் உமக்காய் ஜீவிப்பேன்பா. உமக்காய் ஜீவிப்பேன் ராஜா. என்னை முழுமையா தாழ்த்துறேன். என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வேண்டி செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.